ஹாய் ஹாய் ஏய் ஹாய். ஒரு உயிரோட மதிப்பு உனக்கு தெரியுமாடி? நான்லாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த மதிப்பு தெரியாதுடி. யாருக்கு தெரியாது? ஒரு கோழி உயிர் கோழியா இருக்கும்போது 100 ரூபாய், அதுவே உரிச்ச கோழினா 160 ரூபாய், அதுவே வறுத்த கோழினா 300 ரூபாய். யாருக்கு உயிரோட வேல்யூ தெரியாது? எனக்கு நல்லா தெரியும். என்னங்க நீங்க என்னைய செல்லமா எப்படிங்க கூப்பிடுவீங்க? கூகுள்னு கூப்பிடுவேன். ஏன்? நீதான் நானு ஆத்திரத்துல போனாலும் சரி, அவசரத்துல போனாலும் சரி, இல்ல மூத்த சந்தில இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவிய. ஏங்க ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது என் ஆசை. அதுவே உன் கூட சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் பாரு, அதுதான் பேராசை. வருஷம் வருஷம் இந்த மழை காலம் வருது, வெயில் காலம் வருது, குளிர் காலமும் வருது. ஆனா எனக்குன்னு ஒரு விடிவு காலம் வர மாட்டேங்குது. எப்படி வரும்? காலையில விடிஞ்சதும் எந்திரிச்சாதான் விடிவு காலம் வரும். நம்ம தான் பப்பர கேண்டு பாலம் பொழந்து போட்ட மாதிரி கிடக்குறமே, அப்புறம் எங்க இந்த விடிவு காலம் வருது? அப்படியா தூங்குறோம்? எதுக்கு மாமா இந்த வேட்டியை இத்தனை தடவை கழட்டி கழட்டி கட்டிட்டு இருப்பீங்க? ஏய், இந்த வேட்டிக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்படி என்ன ஒற்றுமை? புதுசுல இது அடங்காது, பழசுல அது அடங்காது. ஏமாமா சோகமா இருக்கீங்க? வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிடணும். அப்படியாடியே? யோ என்ன பார்த்து சிரிச்சுட்டு போற? என் கஷ்டம் துன்பம் எல்லாம் நீ. என்னது? ஏப்பா ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா கடன் கூட. ஐயோ, பணம் கொடுத்தா நட்பு கெட்டு போயிரும். என்னப்பா பேசுற? கடன் கொடுத்தா நட்பு கெட்டு போவாதுப்பா, திருப்பி கேட்டாதாப்பா கெட்டு போயிரும். ஏமா இப்ப ஒரு கையில 1 கிலோ பூ இருக்கு, சரி, இன்னொரு கையில 1 கிலோ இரும்பு இருக்கு, சரி, ரெண்டுல எது வெயிட் அதிகம்? இரும்பு தான். ஊருகிட்ட பிள்ளையார் பேட்டுக்கு ரெண்டுமே சமமான வெயிட் தானமா? இரும்பு தான் வெயிட் அதிகம். எப்படி சொல்ற இரும்பு தான் வெயிட் அதிகம்னு? 1 கிலோ பூ எடுத்து உங்க தலையில வைக்கிறேன், வலிக்குமா? வலிக்காது வலிக்காது. இதுவே 1 கிலோ இரும்பு எடுத்து உங்க தலையில வைக்கிறேன், அது வலிக்குமா? வலிக்கும் 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 வலிக்கும். அப்ப எது வெயிட் அதிகம்? இரும்புதான் இரும்புதான் இரும்புதான். ஏங்க போய் முறுக்குக்கு மாவு அரைச்சிட்டு வாங்க. இங்க பாருங்க, நைஸா அரைச்சிட்டு வரணும். போங்க. நைஸாவா? அப்பா ஏன்பா இப்படி போறீங்க? உங்க அம்மா தான்டா முறுக்குக்கு மாவு அரைச்சிட்டு சொன்னா, அது நைஸா அரைச்சிட்டு சொன்னா, அதான் நைஸா போறேன். வா போலாம். பெத்ததும் சரியில்லை, கட்டினதும் சரியில்லை, எல்லாம் என் தலையில. நம்ம எத்தனை சொந்த வீடு வச்சிருந்தாலும் நாளைக்கு இறந்ததுக்கு அப்புறம் நம்மள தூக்கிட்டு போறதுக்கு கூலர் பாக்ஸ் வாடகைக்கு தான் எடுத்தாகணும். அப்படியா? அப்ப நீ இருக்கிற சொந்த வீடெல்லாம் வித்துப்புடு, கூலர் பாக்ஸ் ஒரு 5-6 வாங்கி அதுல குடியிரு, சோறாக்கி தின்னு. நாளைக்கு கூலர் பாக்ஸோட கொண்டு போய் அப்படியே வச்சிருவாங்க. கருத்து சொல்றேன்னு வந்து கருத்து ஒரு ஏன் இவ்வளவு சோகமா அலங்கோலமா வர? குதிரை வாங்க போனேன்டி. குதிரை எங்க? எங்க அம்மா சொன்னிச்சு, ஓடுற குதிரைக்கு தான் மதிப்பு அதிகம், நிக்கிற குதிரைக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னிச்சுடி. சரி சரி, நானும் ஓடுற குதிரையை வாங்கலாமேன்னு பிஜிக்கு போய் ஒரு குதிரையை விலை பேசினேன். குதிரைக்காரன்ட்ட பணம் கொடுத்துட்டு திரும்பி பாக்குறேன், குதிரை டொடக்கு ஓடி போச்சு. சரி, குதிரை தான் ஓடி போச்சு, பணத்தை வாங்கலான்னு திரும்பி பாக்குறேன், இப்ப புருன்னு போயிட்டான் குதிரைக்காரன். பணமும் போச்சு, குதிரையும் போச்சு, நானு களைச்சும் போச்சு, எப்பவும் போச்சு, எப்பவும் போச்சு. நண்பா, அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்டா. அப்படியா? நீங்க 2 பேரும் பேசி நான் பார்த்தது இல்லையே. நான் போய் எல்லாம் பேசினதே இல்லடா. போய் எதுக்கு பேசுறா? உண்மையை பேச வேண்டியதானே? நான் சொல்றதுப்பா போய் பேசினதுலன்னு சொல்றேன். போய்கிட்டே எதுக்கு பேசுற? வர சொல்லி ஒரு இடத்துல நின்னு பேசு, அப்பதான் காதல் வளரும். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? லவ் பண்றியா இல்லையா? அந்த பொண்ணை நான் லவ் பண்றியா இல்லையா? அந்த பொண்ணை நான் லவ் பண்ணலப்பா. பண்ணலையா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதப்பா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதப்பா, லவ்னாவே என்னன்னு தெரியாதுப்பா. லவ் பண்றேன்னு சொன்னது ஒரு குத்தமாடா?
அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், பர்கர், சாண்ட்விச். ஏய், இது ஒண்ணும் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ வாட்ஸ்அப்போ இல்ல, நம்ம ஊரு. என்னத்த தின்ன அப்படின்னு சொல்ல. பழைய சோறும் கருவாட்டு குழம்புங்க. பழைய சோறுக்கும் கருவாட்டுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு 25,000 தராங்க. அதுக்கு காரணமான எங்களுக்கு ஒரு 1,000 2,000 தரக்கூடாது? எங்களுக்கு வயித்துல கத்தி வச்சு கிழிக்கிறாங்க, உங்களுக்கு கிழிக்க சொல்லவா? 1000 இல்ல 10,000 வாங்கி தரேன். என்ன ஒரு எறும்பாவே இருக்கு. ஏமாமா எறும்புக்கு பவுடர் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? யாராவ கூறுகட்டவளா பாலாட்டுக்கு? எறும்பு இன்னைக்கு பவுடர் கேட்கும், நாளைக்கு லிப்டிக் கேட்கும், அப்புறம் ஐப்ரோ கேட்கும், அப்புறம் கண்ணுமை கேட்கும். இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு முடியும். கூறுகட்ட மனுஷன். மாமா, பெண்களோட குணம் என்னன்னு தெரியுமா? அப்படி என்ன பெண்களோட குணம்? தன்னோட மனசுக்கு பிடிச்சவங்களோட சண்டை போடுறதுதான் பெண்கள் குணம். ஓஹோ, ஆண்களோட குணம் என்ன தெரியுமா? என்னது? தான் மனசுக்கு பிடிச்சவங்க சண்டையே போட்டாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் பொறுமையா இருக்கிறதா ஆண்களின் குணம். ஓ, அதான் அந்த எதிர்த்த வீட்டுக்காரி போன வாரம் விளக்க மாத்தால விரட்டி அடிச்சப்ப பொறுமையா இல்லையோ? என்ன இருக்கிற? அப்ப அவதான் உன் மனசுக்கு பிடிச்சவ, நான் உன் மனசுக்கு பிடிச்சவ, அப்படிதானே? ஏமா, ஒவ்வொரு குடும்பத்திலயும் மனைவிங்கிறவ வினாத்தாள் மாதிரி புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிற. உங்கள மாதிரி கணவன்கிறவங்க எல்லாம் விடைத்தாள் மாதிரி திருத்தவே முடியாது. ஏங்க, நீங்க தானே மிஸ்டர் செந்தில்குமார்? I am the செந்தில்குமார். எங்க பேங்க்ல லோன் வாங்கி 6 மாசம் ஆச்சு, இன்னும் வரைக்கும் ஒரு டியூ கட்டல. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, நீங்க லோன் வேணும் போன்ல தானே கேட்டீங்க? ஆமா. அப்ப நாங்க போன்லயே கட்டிக்கிறோங்க. என்ன நேர்ல வர பழக்கம்? போங்க கட்டுவோம்ல, போன்ல கட்டுவோம். போங்க அட போங்க. டேய், இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த ஜெயில விட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஆமா, ஒரு ஏணி எடுத்து வச்சுக்கலாம். செவ்வறு பெருசா இருந்துச்சுன்னா ஏணி மேலே ஏறி போயிடலாம். ஆமா, கரெக்ட். ஒரு கடப்பாரையும் எடுத்து வச்சுக்கலாம். செவ்வறு ரொம்ப உயரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இடிச்சிட்டு அப்புறமா நம்ம தப்பிச்சிடலாம். போச்சு நம்ம தப்பிக்க முடியாது. ஐயோ, அங்க செவரும் இல்ல, நம்ம கடப்பாறையில ஓட்டையும் போட முடியாது. எப்படி தப்பிப்போம்? போச்சு போ. சரி விடுங்கப்பா, இது எப்ப செவ்வறு கட்டுறாங்களோ அப்புறமா நம்ம தப்பிச்சுக்கலாம். சரிப்பா. அம்மா, இன்னைக்கு கடைக்கு போனேன், பொண்ண மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தமா. என்ன மாதிரியே? ஆமா. அவ அழகா இருந்தாளா? ஐயோ, இப்ப அழகா இருந்தான்னு சொன்னா வேட்டி அவுத்து விட்டுல அடிப்பா, நல்லா இல்லைன்னு சொன்னா விளக்கமாத்த கட்டி எடுத்து துரத்தி அடிப்பாளே. வழியில போற ஓனா வேட்டிக்குள்ள விட்ட கதையெல்லாம் ஆயிப்போச்சு. இப்ப யோ, வாங்கிட்டதான் கேக்குறேன். ஆமா, மறந்துட்டமா, உங்க அம்மா போன் பண்ணிச்சுமா. சொல்றது இல்ல சாமி. அப்பா, எங்கடா விளையாடுறதுக்கு? என்ன விளையாடுறா? கேரம் போடா. எங்களை நாங்களாம் சின்ன பிள்ளை விளையாடும் போது கண்ணாமூச்சி ஆடுவோம் பாத்துக்க. என்னையெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, தேடி அலைஞ்சு ஓஞ்சி போயிடணும் அவனுக்கு பாட்டுக்க. ஏன் அப்படி எங்க போய் ஒளிவீங்க? நான் எங்க ஒளிவேன்? வீட்டுக்கு போயிருவேன்ல.